எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டாக் வந்து விப்ரோ லிமிடெட். விப்ரோ லிமிடெட் வந்து நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம். அதில் ட்ரேடும் எடுத்திருக்கோம், ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்கோம். அந்த பழைய வீடியோக்களில் நம்ம பார்க்கும்போது அது வந்து ஒரு 500 தாண்டி 580 அந்த பக்கமாக இருந்துச்சு. அதாவது ஸ்ப்ளிட்டுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஸ்ப்ளிட்டுக்கு முன்னாடி வந்து 580 டார்கெட்டு விப்ரோக்கு இருந்துச்சு. அந்த 580 டார்கெட்டும் அந்த அச்சீவ் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோலாம் போட்டிருந்தோம். ஸோ நம்ம அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகிட்ட பிறகு நம்ம மறுபடியும் விப்ரோவில் ஃப்யூச்சரில் என்ட்ரி பண்ணலாம், ஸ்ப்ளிட்டுக்கு பிறகு அது ஒரு நல்ல ப்ரைஸில் கிடைச்சா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்திருப்போம். அந்த நல்ல ப்ரைஸு இப்போ விப்ரோவில் தென்படுற மாதிரி தெரியுது. ஏன்னா விப்ரோ வந்து ரொம்ப நாள் ஒரு டவுனுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. அந்த இடம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு டபுள் பாட்டமாக இருக்குமோ அப்படிங்கிற கண்ணோட்டமும் தெரியுது. ஸோ நீங்கள் உங்கள் விப்ரோ ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் அந்த டபுள் பாட்டம் மாதிரி தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து ஒரு வேளை டபுள் பாட்டமாக எடுத்து அது பயணிச்சிச்சின்னா அதோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 261 இருக்குமா? அது ஒரு 7% இருக்குது. 261 உடச்சி தொடர்ந்து கண்டினியூவாக மேலே போணுச்சுன்னா ஒரு 30% வரையும் போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்குது. இது முழுக்க என்னோடய பார்வையாக மட்டுமே இருக்குது. ஸோ நீங்களும் விப்ரோ ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி அது ஃபஸ்ட் டார்கெட்டு 7%, செகண்ட் டார்கெட்டு 30% போகுமா அப்படி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.